வாழ்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம். YITR என்கின்ற யூடியூப் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி நம்ம வந்து பல நாளாக அதை பார்த்தாச்சு. நிஃப்டி வந்து மேலே ஏறும்போது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த ரேலி அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த 18,040 அப்படிங்கிறது இட் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கேப் டவுனாகி ஓப்பன் ஆகி மறுபடியும் இதை பிரேக் பண்ணிச்சு. அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ மார்க்கெட் வந்து 18,600 அப்படிங்கிற லெவலில் டுக் ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து ஒரு பெரிய செல் ஆஃப் கன்சிக்யூட்டிவாக ஒரு 4 ரெட் கேண்டில். இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா கேப்பையும் க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தது. ஸோ எகெயின் இந்த 18,040 அப்படிங்கிற இடத்துல டுக் சப்போர்ட். மார்க்கெட் வந்து தேர்ஸ்டேலையும் அதே இடத்துல தான் டுக் சப்போர்ட்டு. ஃப்ரைடே அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டுக் சப்போர்ட். ஸோ இந்த 18,040 அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு புல்லிஷ் வியூ வச்சு நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்டர் ஆகலாம். சப்போஸ் இந்த 18,040 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது தான் இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபான ஸ்டெப்புன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக சொல்லிட்டு வரேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா சாந்தி கேஸ் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்து அவங்களோட செப்டம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட்டு செப்டம்பர்னால அந்த டைமில் அந்த கோவிட் எல்லாம் இஷ்யூஸ் இருந்ததுனால அந்த டைமை விட சேல்ஸும் ப்ராஃபிட்ஸும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட்டு இதுக்கு முன்னாடி செப்டம்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சேல்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. 11.8 இங்கே 11.34. ஸோ கம்பெனி வந்து ஸ்டேபிளாக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஓஹோன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் பேட்டர்ன்ஸில் வந்து நிற்கிது. லெட் மீ ஷோ யூ சாந்தி கேர்ஸ். ஸோ சாந்தி கேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து ப்ரீவியஸாக இந்த இடத்துல இட் டுக்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டாக் வந்து மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இட் டுக் ரெசிஸ்டன்ஸ், எகெயின் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலை வச்சு பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கும். லெட் மீ ஷோ யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 154.9ங்கிற இந்த லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் இது வந்து புல்லிஷ் தான். மோர் ஓவர் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து ஒரு பிரேக் அவுட் வந்தது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து லெவல்ஸ் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையான 200 வரைக்கும் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணணுங்க. பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு அப்மூவ்க்கு வரும். அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு எகெயின் இட் வில் கிராஜுவலி கோ டு 200. ஸோ இதுதான் என்னோடய வியூ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சாந்தி கேஸ் வந்து போன ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே ஒரு புல்லிஷ் வியூ வைப்பேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிப்லா சொல்லுவேன். ஸோ சிப்லாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிப்லா இஸ் கம்மிங் டு த சப்போர்ட் எகெயின். அதாவது சிப்லா வந்து மேலே ஏறிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து இட் ஆக்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ்லி. இந்த 875 அப்படிங்கிற லெவல் தான். இது கீழே இருந்து மேலே போகும்போதும் இட் டுக் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ ஒரு பெரிய கேண்டில் வச்சு பிரேக் பண்ணியிருக்கு. எகெயின் ஒரு ஃபால் வரும்போதும் இதே பாயிண்டில் இட் டுக் சப்போர்ட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ 875 வந்து இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இல்லை எனக்கு அப்போவும் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா இதே சிப்லாவில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுங்க. லெட் மீ ட்ரா. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹைஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே இழுத்து விட்டிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ இப்போ சிப்லா வந்து இந்த லைனை டச் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து என்டர் ஆகலாம். ஸோ சிப்லா மேலே ஒரு கண் இருக்கட்டும். இந்த வந்து 875 வந்து சப்போர்ட்டாக எடுத்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிப்லாவும் நமக்கு வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்புறம் ஓவராலே நான் பார்க்கும்போது ஸ்டீல் செக்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பேட்டர்னில் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வருதுங்க. மேபி ஸ்டீல் செக்டார் மறுபடியும் ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா JSW பார்த்துருக்கோம், நல்ல ரிசல்ட்டு தான் வந்தது. ஸோ ஸ்டீல் செக்டாரில் அப்படியே ஒவ்வொன்றாவே செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு செயில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எ மொமெண்ட்.
செயில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. பட் இந்த சேனல் வந்து ரொம்ப நாளாக ஃபார்ம் ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட ஜான்வரி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா செயில் வந்து இந்த சேனல் பிரேக் பண்ணாமல் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ செயில் இங்கேருந்து இங்கே வந்து சப்போர்ட்டு மறுபடியும் மேலே போச்சு, ஒரு ஹெல்தி கன்சாலிடேஷன் போச்சு, ஒரு ஃபால் வந்தது, மறுபடியும் இந்த இடத்துலேயே டுக் சப்போர்ட். ஸோ இந்த ஃபால்லையும் எனக்கு தெரிஞ்சு செயில் இந்த இடத்துலேயே வந்து 113 அப்படிங்கிற ரேஞ்சஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி சப்போர்ட்டும் எடுத்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ சப்போர்ட்டும் எடுத்து இந்த பேட்டர்னும் இந்த சப்போர்ட் எடுத்து இந்த பேட்டர்னும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக செயிலும் நம்ம வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணி கீழே இறங்கினா மட்டும்தான் நான் இது மேலே ஒரு பேரிஷ் வியூ எடுப்பேன். அது வரைக்கும் செயில் வந்து என்னோடய ரேடாரில் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ செயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங்கில் தான் இருக்குது. நான் சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு JSW ஸ்டீல் பார்த்திங்கனாலும் JSW ஸ்டீலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் கன்சாலிடேஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துருவோம், ஒரே நிமிஷம். JSW ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்திங்களா, இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆகும்போது ஒரு நல்ல ரேலி, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எகைன் இந்த சேனல் பேட்டர்னில் வந்து தான் இது வந்து சப்போர்ட்டு கரெக்டாக அங்கே தான் சப்போர்ட்டும் எடுக்குது. அதே மாதிரி இதுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ இந்த சேனல் பேட்டர்னை JSW பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னாலும் நான் வந்து இதில் வந்து ஒரு புல்லிஷ் வியூ தாங்க வைப்பேன் இந்த ஸ்டாக்கில். ஸோ செயில் பார்த்துட்டோம், JSW ஸ்டீல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீலும் ஒரு பார்வை பார்த்துருவோமே. ஸோ டாடா ஸ்டீல் வந்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் அதே மாதிரி தாங்க. இட் ஆல்சோ டுக்ஸ் பேட்டர்ன். ஸோ டாடா ஸ்டீலும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து ஒரு பிரேக் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரு ஆகலாம். இல்லை நேற்றையுடைய லோவான 1268 அப்படிங்கிறது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அடுத்த சப்போர்ட்டாக நான் வைக்கிறது இந்த இடம் வைப்பேங்க. சப்போஸ் இந்த இடமும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா 1250ங்கிற லெவல்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை, அடுத்த ரேலியில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக என்னென்ன பார்த்துருக்கோம், நிஃப்டி வந்து 18,040ங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகணும்னு பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது சாந்தி கேஸ் பார்த்துருக்கோம். சாந்தி கேஸ் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், பட் பேட்டர்ன் வந்து எனக்கு கன்வின்சிங்காக ஃபார்ம் ஆனதுனால நான் அந்த சாந்தி கேஸையும் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் செக்டரில் JSW ஸ்டீல் பார்த்துருக்கேன், செயில் பார்த்துருக்கோம், டாடா ஸ்டீல் பார்த்துருக்கோம், அப்புறம் ஃபார்மா செக்டாரில் சிப்லா பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாக் பிக் ஃபார் த நெக்ஸ்ட் வீக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.